வாழ்க்கையில் சில வாசல்கள் நாம் விரும்பி திறப்பவை, சில வாசல்கள் நம்மை தேடி திறக்கப்படுபவை. 40 அப்படிப்பட்ட ஒரு வாசல். அந்த வாசலின் முன் நின்றபோது நான் இழந்தது என் வயது அல்ல, என் கனவுகள் என்பதை உணர்ந்தேன். அவற்றை மீண்டும் தேடி புறப்பட்ட ஒரு சாதாரண பெண்ணின் பயணம்தான் இந்த கதை. நான் இதுநாள் வரை குடும்பத் தலைவியாக இருந்தேன். வருமானம் ஈட்டுவதைத் தவிர வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டேன். என் கணவர் வருமானம் குடும்பச் செலவுகளுக்கு போதவில்லை. இருப்பினும் எப்படியோ சமாளித்துக் கொண்டேன். கொஞ்சம் கடன் உள்ளது. என் பிள்ளைகள் படிப்பை முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. எனக்கு வயது 40 பிளஸ் ஆகிவிட்டது. இப்பொழுது எனக்கு ஒரு வெறுமை. சொந்த வீடு இல்லை, கையில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணமில்லை, உடல் சூழ்நிலை சரியில்லை. எனக்கு தோன்றுகிறது, இவ்வளவு நாள் நாம் வீணடித்து விட்டோமோ என்று. இப்பொழுது ஒரு வேலையை தேடிச சென்றேன். 11,000 ரூபாய் மாத சம்பளம். காலை 9 மணி முதல் மாலை 9:30 மணி வரை வேலை இருக்கும். இந்த வேலைக்கு செல்லலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம். நான் சென்ற காலங்களில் இடையிடையே சிறு சிறு வேலைகளுக்கு சென்ற இருக்கின்றேன். அதில் வரும் வருமானத்திற்கு என்று தனிச் செலவுகள் வந்து நிற்கும். இப்போது நான் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். வேலைக்கு செல்வதால் நமக்கு வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானத்திற்கென்று ஒரு செலவு தனியாக வந்துவிடுமோ என்று. அப்படி வேலைக்கு சென்றால் நாள் முழுவதும் கடந்துவிடும். குடும்பத்தை கவனிக்க முடியாது. இப்படி பல யோசனைகள். என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக வந்து என் கண்முன்னே வந்து சென்றது. அன்று என் பள்ளியில் படிக்கும்போது என்னை கவர்ந்தது கல்வி மட்டுமல்ல, கலையும் தான். பேச்சுப் போட்டி கலந்து கொண்டாலே எனக்கு பரிசு நிச்சயம். கதை எழுதுவேன். அதை நாடகமாக உருவாக்கி என்னுடன் படிக்கும் மாணவர்களை நாடகத்தில் நடிக்க வைத்து பள்ளிக் கல்வி விழாவில் அரங்கேற்றி ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றிருக்கின்றேன். படிப்பிலும் அப்படித்தான். ஆனால் என்னால் என் படிப்பை கல்லூரி வரை கொண்டு செல்ல முடியவில்லை. குடும்பச் சூழ்நிலை. பள்ளி இறுதி வகுப்போடு என் பள்ளி வாழ்க்கை முடிந்தது. திருமணம், குழந்தைகள் என்று 22 வருடங்கள் சென்று விட்டது. நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். ஒரு பெண்ணிற்கு சுய வருமானம் என்பது அவசியமான ஒன்று. எனக்கு கிடைத்த வாழ்க்கையும் அழகானது. இரண்டையும் ஒன்றாக பார்க்க நான் என் திறமையை வைத்து சமாளிக்க வேண்டும் என்று. இதோ என் முயற்சியின் ஆரம்பம். என் கதையை அடிப்படையாக வைத்து என் படைப்பை உருவாக கொடுத்திருக்கிறேன். என் முயற்சிக்கு ஆதரவு தந்து என் வளர்ச்சிக்கு உதவ இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.